180 அதை விட பவர்ஃபுல்லாக, அதை விட வேகமாக போகக்கூடியது. அப்படி இப்போ இதை பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு எதுவுமே நுழைய முடியாது. காவக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த இது. எவ்வளவு நேரம் சுத்தும்னு தெரியாது. மிக நீண்ட நேரம் வானத்தில் இது சுற்றிக்கிட்டு இருக்கும். நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து அங்கே செல்வோம் வாருங்கள் அப்படின்னு எல்லா நாட்டுக்கும் அறிவுகள் கொடுத்துருக்கிறாரு. அந்த உடனே பிரான்ஸ் சொல்லியிருக்கிறாங்க நோ. ஜெர்மனி வாயை திறக்கலை. நார்வே நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் பிரிட்டன்காரன் நட்பு நாடுகளுடன் பேசி கொண்டிருக்கிறோம், அதாவது நோ அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஜப்பான் அமைதியாக அவரும் வாயை திறக்கலை. சவுத் கொரியா எந்த சைடும் எடுக்க முடியாதுன்னு அவர்களும் மறுத்து விட்டார்கள். உலகத்தில் மிகப்பெரிய ஏகாதிபத்தியமாக விளங்கி கொண்டிருந்த இந்த அமெரிக்காவுடைய நிலைமையை பார்த்தீங்களா? ஒரு நாட்டு மக்களை சந்திப்பதற்கு உலக நாடுகளை எல்லாம் அழைத்து எவரும் வராமல் தான் தனிமைப்பட்டு இன்று இருக்கின்ற ஒரு மோசமான நிலையை தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம்.